நான் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை உனக்கம் என்ன காண கர்த்தர் செய்வார். நம்புகிறவங்க கரங்களை தட்டி. எத்தனை பேர் பிசாசு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான், சத்துரு உனக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், அந்தகார வல்லமை உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒரு நாள் உனக்குள் இருக்கிற கர்த்தர் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துரு வெட்கப்படுவான். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சத்துருக்களை உனக்கு முன்பாக துரத்துவார். அப்ப ஆண்டவர் துரத்தணும்னா வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் அவன் கண்கள் உன் முகத்திற்கு முன்பாக இருந்து உன் சத்துருக்களை உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு. அடுத்த வசனம் அதே வார்த்தையில சொல்றாரு, உபாகமம் 6:19. ஆண்டவர் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமே. இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி நான் இப்ப உங்களுக்கு முடிக்கும்படி விரும்புகிறேன். வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த சத்துருவை துரத்தணும்னா உனக்கு முன்பாக நிற்கிற உன் முகத்திற்கு முன்பாக நிற்கிற இந்த சத்துருவை துரத்தி விடணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய பார்வையில செம்மையும் நன்மையுமானதை செய்யணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. செம்மையும் நன்மையுமாய். வசனம் சொல்லுது, மனுஷர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செவ்வாயாய் தோன்றுகிற, இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு பாருங்க, சிலது நான் செய்வது சரின்னு சொல்லுவாங்க, நான் செய்வதுதான் சரி, நான் பேசுவதுதான் சரி. மனுஷனுக்கு செவ்வாயாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வசனத்திலிருந்து உனக்கு சொல்லுகிறேன், நான் போகிற வழி ஒருவேளை எனக்கு செவ்வாயா இருக்கிறான், தேவனுக்கு பிரியமானதா அதை பார்த்து கொள்ளணும். சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், குறிப்பிட்ட தேசத்துக்கு போ, என் ஜனங்கள் வரும்போது யுத்தத்துக்கு நின்னா அவன்ல ஒருத்தனை மீதி வைக்காத, எல்லாரையும் கொன்று போடு, ஜீவனோடு விடாத. போனா யுத்தம் பண்ணுனா எல்லாவற்றையும் அழித்தான். ஆனா அங்க உள்ள ஜீவன்கள் எல்லாம் மிருக ஜீவன்கள், கொழுப்பான மிருக ஜீவன்களை பிடிச்சிட்டு வந்துட்டான். சாமுவேல் வாராரு, சாமுவேல் கேட்காரு, நீ தேவன் செய்ததெல்லாம் செய்தியா? ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்துட்டேன், என் காதுகளில் ஆடு மாடுகளுக்கு சத்தம் கேட்குது. உடனே அவன் சொல்ல பாருங்க, நான் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்தேன், எனக்கு மனசுக்கு செவ்வாய் தோன்றுச்சு, இந்த கொழுப்பான ஆடு மாடுகளை கொண்டு வந்து என் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி உயிரோடு கொண்டு வந்தார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அழிச்சு போடு. அன்னைக்குதான் சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை நாம் தெரிந்து கொண்டது நிமித்தம் கீழ்ப்படியாததினால் வேதனைப்படுகிறேன். சப்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னை மனுஷர்களுக்கு சில காரியம் செவ்வாய் தோன்றும், ஆனா அதுக்கு முடிவு வேதனை. சில காரியம் நம்ம கோபத்துல சில காரியத்தை முடிவெடுப்போம், நம்ம நினைப்போம், ஏன் இதுல என்ன தப்பு, இதை செய்ய என்ன தப்பு, இதுல நியாயம் இருக்கு இல்லையா, இது உண்மைதானே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சவுலுக்கு வாழ்க்கையிலும் அவனுக்கு செம்மையா தான் இருந்து பலி செலுத்த மாட தானே கொண்டு வந்தோம், அது ஆண்டவருக்கு தானே கொண்டு வந்தோம், நமக்கு கொண்டு வரலையே. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எனக்கு கொண்டு வந்தாலும் சரி, நான் அதை விருப்பப்படல, பிரியப்படல, காரணம் அதை அழித்து போட நான் உனக்கு சொன்னேன். அப்போ செம்மையாய் நன்மையாய் கர்த்தருடைய பார்வையில எது இருக்கு? எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்ப கரங்களை தட்டி. செம்மையாய் நீ ஆண்டவருக்கு பார்வையில இருந்தால் ஒரு சத்துருவை கர்த்தர் உன்னை விட்டு துரத்துவார். வசனத்தை மட்டும் படிங்க. சங்கீதம் 140 சங்கீதத்தில் 13வது வசனம், ஆண்டவர் செம்மையான காரியம் என்று எதை சொல்கிறார் பாருங்க. 140 சங்கீதத்தில் 13வது வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ண. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆமென். சீக்கிரம் டக்குன்னு முடித்துடுவேன், ரொம்ப நேரம் இன்னும் ஓடிடுமோன்னு நினைக்காதுங்க. வசனத்தை மட்டும் சொல்லுங்க கவனமா. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருவை உன் முகத்திற்கு முன்னின்று துரத்தி விட நீ செய்ய வேண்டிய காரியம் என் பார்வையில செம்மையும் நன்மையுமாயிரு. இங்க நம்ம பார்க்கிறோம், செம்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் பைபிள் சொல்லுது. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகம்னா என்ன? ஆண்டவர் செம்மையானவன் எங்க இருப்பானா? செம்மையாய் கர்த்தருடைய பார்வையில செம்மையானவன் ஆண்டவர் யாரு சொல்லுகிறாரு? வசனம் சொல்லுது, செம்மையானவன் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான். அப்படி என்றால் ஆண்டவருக்கு சமூகம் என்பது நம்ம வீட்டில் ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு சமூகம், அவருக்கு பிரசன்னம் வரும். ஆலயத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் வரும், தனியா ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் சமூகம் வரும். ஆனா ஆண்டவருடைய சமூகம் என்று வேதம் எதை சொல்லுது தெரியுமா? செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துரு துரத்தப்படணும்னா அவருடைய சமூகம் என்று வேதம் எதை சொல்லுதுன்னா, சங்கீதத்தின் புத்தகத்தில் 22வது சங்கீதம் 22வது சங்கீதத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஆண்டவருக்கு சமூகம் என்பது எதை குறிக்குது பாருங்க. 22வது சங்கீதம் 17வது வசனத்தை படிங்க. பூமியின் எல்லைகள் எல்லாம், பூமியின் எல்லை, சங்கீதம் 22:17.
சங்கீதம் 22:17 பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 22வது சங்கீதத்தில் 27வது வசனம் 27வது வசனத்தை படிங்க. பூமியின் எல்லைகள் எல்லாம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகம் என்பது எது தெரியுமா? அவரை தொழுது கொள்ளுகிற இடம்தான் கர்த்தருடைய சமூகம். இன்றைக்கு இந்த வார்த்தை இருக்கிறது, ஆண்டவரை செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசமாயிருப்பார்களாக. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவர் உனக்கு முன்பு இருக்கக்கூடிய சத்துருவை துரத்தணும்னா, உனக்கு முன்பாய் நிற்கிற உன் முகத்திற்கு முன்பாய் நின்று போராடி கொண்டிருக்கிற மனுஷ சத்துருவை நான் சொல்லல, பிசாசாகிய எந்த ரூபத்தில் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு போராடினாலும் அவனை துரத்தி உனக்கு ஜெயம் தரணும்னா, கர்த்தருடைய சமூகமாகி அவருடைய தொழுது கொள்ளுகிற அவருடைய சமூகத்தில் நீ வந்து கர்த்தரை ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையை பாருங்க, ஞானஸ்நானம் எடுப்போம், சபையில வங்கத்தினராக இருப்போம், தொழுது கொள்ளுகிற அனுபவத்தில் குறைவுபட்டவர்களாக இருப்போம். தொழுது கொள்ளுகிற அனுபவம். ஆண்டவர் எப்படி சத்துருவை துரத்த முடியும்? ஆண்டவரே சத்துரு மாறணும், என் போராட்டம் மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் சத்துரு என் கண்களுக்கு முன்பு நீ செம்மையும் உண்மையுமாயிரு, நன்மையுமாய் செய். அப்ப ஆண்டவர் யார்? நன்மை செவ்வையானவன் யார்? கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளுகிறவன் தான் கர்த்தருடைய பார்வையில் செவ்வையானவன். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில சொல்லுகிறார், எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தொழுது கொள்ளுவதில் அவருக்குரிய நாமத்தை உண்மையா ஏற்று செய்கிறானோ அவனை கர்த்தர், அவனுக்கு முன்பு நிற்கிற சத்துருவை கர்த்தர் துரத்தி போடுவார். இன்னைக்கு சத்துரு மாறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் முகத்துக்கு முன்பு நிற்கிற சத்துரு மாறணுமா? இன்னைக்கு உன் முகத்துக்கு முன்பு போராடி கொண்டிருக்கிற குடும்பத்தில் போராடுகிற சத்துரு மாறணுமா? அவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இவ்வளவு ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எனக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அவரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் இருக்கு. புதன்கிழமை கூட்டம் இருக்கு, வீட்டில் சும்மா தான் இருப்போம், வரமாட்டோம். சத்துரு மாறணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, வீட்டில் சும்மா தான் இருப்போம், வரமாட்டோம். ஆனா சத்துரு மாறணும். சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கு, ஆனா தொழுது கொள்ள நான் வரமாட்டேன். எப்படி நம்ம கேட்க முடியும்? எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். எப்படி ஆண்டவர் கிரியை நீங்க சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் கிரியை செய்யணும்னா நான் சில மற்றவர்களை போல அல்ல. சௌர குமார் அவங்க இருக்கிறாங்க, அவரெல்லாம் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி முழுக்க வசனத்தை சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் செய்தியானா உனக்காண்டி ஜெபம் பண்ணு, இல்லைன்னா உனக்கு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் போன்னு சொல்லிடுவார். நான் எத்தனை நாள் அவர் இப்படி செய்யதை நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? நான் பிறகு அவர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் என்ன தானே இருக்காரு கேளுங்க. அப்படி இல்லைன்னா வசனத்தை கொடுத்து ஜெபம் பண்ணா பிரயோஜனம் இல்லைன்னா அவனுக்காண்டி நம்ம என்னத்துக்கு நேரம் எடுத்து ஜெபம் பண்ண? ஆண்டவர் அவனை பார்க்கட்டு. நான் ஏன் இதை நான் அப்படி நான் தள்ளிட்டு போயிடுவேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? இன்றைக்கு வசனம் சொல்லுது தொழுது கொள்ளாம. இப்ப நம்ம சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் கூட்டத்துக்கு வர்றதற்கு அனுமதி, தெரியுமா உங்களுக்கு? இதே சபைக்குள்ள இருக்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் மட்டும். வியாழக்கிழமை வந்தா ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வந்தா இடநாள். அவங்க வாஞ்சையோடு, பாஸ்டர் எனக்கு ஒரு ஆண்டவர் ஆராதிக்க ஒரு விடுதலை கிடைச்சிருன்னா, பாஸ்டர் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு தருணத்தை தந்திருக்கிறார். எவ்வளவு நேரம் பிரச்சனை இருக்கத்துல பாஸ்டரை இருக்க விட மாட்டோம். பாஸ்டர் என்னைக்கு உபவாச ஜெபம், பாஸ்டர் என்னைக்கு ஆராதனை, பாஸ்டர் என்னைக்கு கூட்டம். கொஞ்சம் எல்லாம் நார்மல் ஆயிட்டா அதுக்கப்புறம் கூட்டம் உண்டு. இது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வரும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சத்துரு துரத்தப்படணும்னா சபருக்க சமூகத்தில் தொழுது கொள்ளுகிற அனுபவத்தில் உண்மையா இருக்கணும். தொழுது கொள்ளுகிற அனுபவம். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நேரமான முடிக்கிறேன். தேவ ஜனமே, அவருடைய சமூகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமா இருக்கிற பாக்கியவான்கள், அவருடைய வீட்டின் நன்மையினால் ஆண்டவர் அவர்களை திருப்தி ஆக்குவார். அநேக நன்மைகள் அவருக்கு வீட்டில் இருக்கு. விடுதலை வேணும். இன்னைக்கு நமக்கு இன்னும் காற்று ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்களேன், இருதயத்தில் பிரச்சனை இருக்கு, இன்னும் மருத்துவமனையில் போனால் அங்கே போனால் நிச்சயமாக குணமாகும்.
இங்க இருந்துட்டு போன் பண்ணிக்கிட்டு நம்ம சும்மா இருந்துகிட்டு, சார் டாக்டர் எனக்கு மூச்சு இழுத்து விடும்போது படபடான் இருக்கு சொன்னா அவர் சொல்லாரு அப்படிதான் இருக்கும். போகணும், அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களோ எல்லாம் எடுக்கணும், என்னென்ன மருந்து தாரானோ எல்லாம் மருந்தையும் சாப்பிடணும். குணமாகலன்னு அவன்கிட்ட போய் கேட்கலாம், அவர்கிட்ட போய் கேட்கலாம், எப்படி நான் மருந்து வாங்கினேன் எல்லாம் பண்ண நீ ஒரு மாற்றம் இல்லையே. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிதான், பாஸ்டர் இன்னும் பிரச்சனை வரணும், ஆண்டவர் சமூகத்துல தொழுது கொள்ளணும். அங்க இருந்து கேட்க யாருக்கு செய்வார் தெரியுமா? நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாம வீட்டில் இருந்து திடீர்னு நம்ம பிரசங்கத்தை பார்த்துட்டு கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் டகாரன், அது ஒருவேளை ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு காரியம். சாவு வீட்டுக்குள்ள இருக்கும் ஒருத்தர் பிரசங்கம் பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு போன் பண்ணாரு, ஒரு மரண வீட்டுக்குள்ள, பாஸ்டர் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. அந்த மரண வீட்டை பைய அப்படி போன எடுத்துட்டு வெளியில வந்து, ஆண்டவரே நம்முடைய மகன் என்ன பிரச்சனையில் இருக்காரு, ஒரு அற்புதத்தை செய்ய. மத்தியானம் 12:15 மரண வீடு, பாஸ்டர் கூட இருக்கேன். 3 மணிக்கு அடுத்த போன் வருது, அடக்கம் எல்லாம் முடிஞ்சு நான் வந்துட்டு இருக்கேன், அடுத்த போன் வருது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உடனே அற்புதத்தை செய்துட்டாரு. நான் அந்த பரவாயில்ல ஆண்டவரே, நானே அந்த மரண வீட்டில் 2-3 வார்த்தை சொல்லி தானே ஜெபம் பண்ணேன், அதுக்குள்ள நீர் அற்புதம் செய்துட்டு. அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தாரு, அவன் இயேசு அறியாத அவன் சுப்பிரமணி, அவனுக்கு நான் செய்வேன். இயேசு அடியானா இருக்கவன் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கலன்னா நீ மணிக்கூர் ஜெபம் பண்ணாலும் நான் செய்ய மாட்டேன். தகுதி தகுதி ஆண்டவர் அங்க வந்த உடனே நடக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இங்க காத்திருக்கோம், வந்த உடனே, வந்த புதுசுல பாஸ்டர் ஜெபம் பண்ணா உடனே அற்புதம், வந்த புதுசுல சபையார் ஜெபம் பண்ணா ஏன் இன்னைக்கு நடக்கல? உனக்கு இத்தனை அற்புதம் செய்து நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று தேவ பிள்ளையா சபைக்குள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆராதனையா, இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த புதன், இந்த சனி இல்லைன்னா அடுத்த சனி, இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், உன் சத்ரு உன் முகத்துக்கு முன்பு துரத்தப்படணும். இன்னைக்கு உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற சத்ருவன் முகத்தை விட்டு துரத்தப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனை தொழுது கொள்ளுவாய் என்றால், தேவ சமூகத்தில் நீ வருவாசமா இருப்பாய் என்றால், ஆண்டவர் எதை வாரதும் போறதும் அல்ல, ஆண்டவர்கள் சமூகத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை தொழுது கொண்டு வாசமா இருக்கிற அனுபவம் உனக்குள் இருக்கும் என்றால், உன் சத்ருவை கர்த்தர் உன் முகத்துக்கு முன்பாய் துரத்துவார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். இந்த வசனத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. எத்தனை பேருக்கு குடும்பத்தில், எத்தனை பேருக்கு வாழ்க்கையில, எத்தனை சத்துருவின் கிரியை உம்முடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள். தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அதிகாலையில 4 மணிக்கு எழும்பி அவருக்கு சமூகத்தில் வாசமா இருந்தியே, வீட்டுல 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணினியே, உம்முடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியம். ஆண்டவரே, அவர்கள் செம்மையானவர்கள் வாசமா இருப்பார்கள். உம்முடைய ஆண்டவரே, செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசமா இருப்பாங்க. இரவு நேரம் பகல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஆலயத்தில் வந்து அவருக்கு சமூகத்தில் காத்திருந்தியே. எனக்கு எத்தனை பேர்கிட்ட அந்த அனுபவம் இருக்கு. இரவு நேரம் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணியே, இரவு நேரம் குடும்பமாய் அவருடைய சமூகத்தில் அமைந்திருந்து ஜெபம் பண்ணியே. இன்னைக்கு அந்த ஜெபம் எல்லாம் தகர்ந்து போயிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆவியானவர் உன் சத்துருவை உன் முகத்துக்கு முன்பாய் நிற்காதபடி நாம் துரத்தணும்னா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் செம்மையானவனா இருக்கணும். அவன் செம்மையா இருப்பது என் சமூகத்தில் வாசம் பண்ணுவதுதான். என் சமூகத்தில் வாசம்